வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது விதைக்கப்பட்ட வீரர்களும் மதிக்கப்படும் மாமனிதர்களும் அப்படிங்கிற தலைப்பில் மகாராஷ்டிரா மாவீரன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் பிறந்தது 1630ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். பிறந்த தேதியில் சில சந்தேகங்கள் இருக்குது. அவர் ஏப்ரலில் பிறந்தாருங்காங்க. எல்லாமே அப்படி மாறி மாறி வருது. ஆனால் இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசு சிவாஜியோட பிறந்த நாள் அப்படின்னு சிவாஜி ஜெயந்தி அப்படின்னு பிப்ரவரி 19 கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் அது ஹிஸ்ட்ரியில் இடம்பெற்றிருக்கு. பிப்ரவரி 19, 1630. இவங்க அப்பா பேர் சாகாஜி போன்ஸ்லே, அம்மா பேர் ஜீஜாபாய். இவங்களுக்கு குழந்தையா அவர் பிறந்தார். இவர் பிறந்த இடம் இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பூனே பக்கத்தில் இருக்கிற சிவனேரி கோட்டையில் இவர் பிறந்தார். இவங்க அப்பா ஒரு பெரிய வீரர். ஆனால் அவர் முஸ்லீம். அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது முஸ்லீம் ஆட்சி, சுல்தான்களோட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அவரோட ஆட்சியில் அவுரங்கசீப் தான் டெல்லியில் சுல்தானாக ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே 3 பிரிவாக மகாராஷ்டிராவில் இருந்தது. பீஜப்பூர் சுல்தான்கள், சுல்தான் அகம்னு ஒன்று இருந்தது. அப்புறம் முகம்மதியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு. 3 பேர் அந்த ஷாக்கள் அவங்க ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் அந்த முஸ்லீம் அரசர்கிட்ட ஒரு திவான் மாதிரி இவர் வேலை பார்த்தார். திவான் மாதிரி வேலை பார்த்தாருனாலும் இவருக்குன்னு தனியாக ஜாகீர்னு கொடுப்பாங்க. ஜாகீர்னால் என்னென்னா, நம்ம இதில் இந்த பாளையக்காரங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை கொடுத்து அது அவங்க ஆட்சிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு தனியாக ஒரு இடங்கள் கொடுத்துருக்காங்க. இவருக்கு தனியே படப்பிரிவு உண்டு, சிவாஜியோட அப்பாவுக்கு, சாகாஜிக்கு. இவர் என்ன பண்ணுவார், அப்பப்போ தேவைக்கேற்ப இந்த 3 பேர்கிட்டையும் மாறி மாறி வேலை பார்த்துக்கிடுவார். இப்படியாக அவர் வந்துட்டு இருந்தார். ஆனால் சிவாஜியோட அம்மாவுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கணும். இப்போ இன்னொரு முஸ்லீம்களுக்கு கீழே நம்ம இருக்கோம், அவங்க ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கோம், அடிமைகளாக இருக்கோம், நம்ம சுதந்திரமாகணும், நம்ம ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் வேணும் அப்படின்லாம் அவங்க அம்மாவுக்கு அதிகமான நினைப்பு உண்டு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தான் கர்ப்பமான தினத்தில் இருந்து அவங்க இதையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சிறந்த வீரன் மகனாக பிறக்கணும், அவன் என்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டே இருந்தாங்க. குழந்தை பிறந்தப்புறமும் மகன்கிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி பெரிய வீரனாக வரணும், இவங்க முஸ்லீம்களெல்லாம் அடித்து விரட்டணும், ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களோட கனவுகளை பூரா சொல்லுவாங்க. அது போக மகாபாரதம், ராமாயணம், கீதை இதெல்லாமே அவங்களுக்கு மகாராஜா சிவாஜிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது போக அதில் உள்ள வீரர்கள் கிருஷ்ணர், ராமர் எல்லாத்தையுமே அவங்க அந்த வீர புருஷர்களோட வரலாற்றை சொல்லும்போது, நீயும் நம்ம இப்படி தான், நீ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி தானே அந்த கிருஷ்ணராமும் ராமராமும் இருக்க மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தார். இப்படி அவர் வளர்ந்துட்டு வரார். இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன வயசுலேயே இவர் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் நிறைய சுற்றுவார், எல்லா இடம் போவார். இப்படி போகும்போது முதல்ல அவர் 15ஆவது வயசில் அவர் ஒரு உறுதிமொழி எடுத்தார். ஒரு கோட்டையில் உள்ள ஒரு கோயிலுக்குள்ளே போய் அந்த கோயிலில் தன்னுடைய விரலை கீறி ரத்தத்தை உண்டாக்கி அந்த ரத்தத்தை அங்கே உள்ள சாமிக்கு, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணார். ராஜராஜேஸ்வரிக்கு பண்ணி, நான் சீக்கிரமே ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தை நிறுவுவேன், முஸ்லீம்களை விரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தார். அதே மாதிரி அவருடைய நண்பர்களும் இந்த சபதத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்போது இவங்க எடுத்துகிட்டு வரும்போது இவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இவங்க அவங்க அம்மா கல்வி கற்பித்து கொடுத்தாலும் ஒரு
கொண்டேராவ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு பிராமணர், அவர்கிட்ட வந்து கல்வி கற்பிக்க இவரை சிவாஜி அனுப்புதார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாளையத்தை கொடுத்து, நீ இந்த இதை நீ வந்து பார்த்துக்கோன்னு சொல்லி தானமாக கொடுத்துருந்தாங்க. சிவாஜியோட அம்மா கொடுத்துட்டு மகனையும் அங்கே அனுப்பி விடுதாங்க. அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக மாறுச்சு. எப்படின்னா, இந்த கொண்டேராவோட இதில், அவரோட ஆட்சி முறையில் அவர் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. விவசாயத்துக்கு வந்து விவசாயத்தை செழிக்க செய்யணும்னு சொல்லி அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவர் பார்த்தார். அப்போ என்ன பண்ணார், ஒரு இளவரசனை அதனுடைய ஆளை வந்து நம்ம அதில் ஏற்படுத்தணும், உள்ளே விட்டோம்னா மக்களுக்கு இன்னும் வந்து ஆர்வம் கூடும் அப்படின்ட்டு ஒரு தங்கத்தில் ஏர் செஞ்சு அந்த ஏரை வந்து சிவாஜிகிட்ட கொடுத்து இந்த மண்ணை உழுகு அப்படின்னு சொன்னார். அவர் அதை உழுக உடனே சிவாஜி ஏர் உழுதாரு அப்படின்னோடனே அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் கூடிடுது. விவசாயத்தில் மிகுந்த ஆர்வமாக பார்க்காங்க, விளைச்சல் கூடுது, அந்த இடம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. அப்போ வந்து இவர் குரு வந்து கொண்டேராவ் வந்து இவருக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளையும் அவருக்கு கொடுத்தாரு. அது போக இவர் சமஸ்கிருதம், பாரசீகம் ஆகிய மொழிகளையும் இவர் படித்தார். இப்படி படித்து முடிச்சுட்டு தான் வரும்போது தான் இவர் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டார், நான் நாட்டை சீக்கிரம் நிறுவியே தீருவேன் அப்படின்ட்டு. ஒரே வருஷத்தில் அவருடைய 16வது வயசில் முதல் கோட்டையை அவர் பிடிச்சார். பிடிச்சி அதில் வந்து தன்னுடைய கொடியை, காவி கொடியை பறக்க விட்டார். அப்போது இந்த காவி கொடி வந்ததுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இவருடைய குரு ராமதாஸ்னு ஒரு குரு இருந்தார். இவர் ஒரு நாள் ஸ்மார்த்த ராமதாஸ்மாங்க. இவர் மாடியில் உப்பரியிலேருந்து அவர் சிவாஜி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய குரு வந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கார். இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னுடைய குரு இவ்வளவு கஷ்டப்படுதாரு, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைச்சி ஒரு லெட்டர் எழுதி குருவோட பாதத்தில் இதை வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுதார். உடனே சரின்ட்டு அவரும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறார். மறுநாள் இந்த ராமதாசர் வந்து அரசவைக்கு வரார். வந்து என்னப்பா நீ என்ன எழுதி கொடுத்துருக்க, தெரிஞ்சு தான் எழுதுனியா அப்படின்னு கேட்காரு. ஆமாம் குருவே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதன்படி தான் செய்வேன் அப்படிங்கார். அதில் என்ன கடிதத்தில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த ராஜ்யம் என்னுடையதல்ல, உங்களுடையது, நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய குரு என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் எழுதி அனுப்பிட்டார். எழுதி அனுப்பினோடனே குரு பார்த்தாரு. அங்கேருந்து அவருக்கு ஒரு மர ஓடு இருந்தது பிச்சை எடுக்கிறதுக்கு. அதில் இன்னொன்று இருந்தது, அதை எடுத்து சிவாஜி கையில் கொடுத்து, வா 2 பேரும் பிச்சை எடுப்போம் அப்படின்றதார். உடனே இவங்க 2 பேரும் போய் வீடு வீடாக பிச்சை எடுக்காங்க. ஆனால் இவர் ராமதாசர் வரும்போது சாதாரண ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு நினச்சி மக்கள் வந்து கொடுக்காங்க. ஆனால் சிவாஜி மகாராஜாவும் வராரு அப்படின்னோடனே அன்றைக்கி தடவுள்ள அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்காங்க. அந்த காலத்தில் வந்து சமைச்ச பொருள்கள், மீதமான பொருள்களை பிச்சை இட மாட்டாங்க. அரிசி, பருப்பு, காய், இப்படி நமக்கு சமையலுக்கு தேவையானது தான் கொடுப்பாங்க. அப்படி அதை கொடுத்த உடனே அந்த பிச்சை எடுக்கிற நேரம் முடிஞ்ச அப்புறம் ஆத்தங்கரையில் போய் ஒரு அடுப்பு வச்சு சமையல் பண்ணுறாரு ராமதாசர். பண்ணி நான் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத சிவாஜி மகாராஜாவும் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே சிவாஜி சொல்கிறாரு, குருவே, இன்றைக்கி உங்கள் ஆசீர்வாதத்தால் என்னை பிச்சைக்காரனாக்கிட்டீங்க, இன்னும் என்ன செய்கிறதா உத்தேசம் அப்படின்னு அவர் கேட்காரு. உடனே அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், நீ திரும்ப ராஜ்யத்துக்கு போய் நீ நாட்டை ஆளு, நீ நினச்சதை நிறைவேற்று, ஆனால் என்றைக்குமே இந்த ராஜ்யம் உன்னுடையதுன்னு நினைக்காத, நீ வந்து அதை எனக்கு தானம் கொடுத்துட்ட, அதனால் அது உன்னுடைய ராஜ்யம்னு நீ நினைக்கக்கூடாது, நினைக்காம நீ ஆட்சி புரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேட்டியிலேருந்து அவர் எப்பவும் காவி வேட்டி தான் கட்டுவார், அதுலேருந்து ஒரு இதை கிழித்து இதை வந்து உன்னுடைய கொடியை உபயோகப்படுத்துன்னு சொல்லியிருந்தார். அதிலிருந்து அவருடைய கொடிகள் எல்லாம் காவி கொடி தான். கோட்டைகளை பிடிக்க பிடிக்க காவி கொடியை பறக்க விடுவார். இவருக்கு பொழுதுபோக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டைகளை பிடிக்கிறது. கோட்டைகளை பிடிக்க என்ன செய்யணும், எப்படி பிடிக்கணும் அப்படின்னு யுத்த தந்திரத்தில் வந்து சிறந்தவர் அவர். அவரை மாதிரி வியூகம் வகுக்கவே முடியாது. அவ்வளவு யோசனையாக அவ்வளவு இதாக செய்வார் அவர். அதே மாதிரி கொரில்லா முறையை வந்து கொண்டு வந்தது சிவாஜி தான். அவர் பதுங்கி பாயிறதில் கில்லாடி. அதனால தான் அன்றைக்கி வந்து முஸ்லீம் தளபதிகள்லாம் சொன்னாங்க, அவர் ஒரு மலை எலி அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் ஒளிஞ்சு வாரார்ல, அவரை பிடிக்கவே முடியல.
மலை இடுக்குக்குள்ளே போய் பாறை இடுக்குக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவார் அப்படின்னு. இவர் பாய்வார், சண்டை நடக்கும், ஜெயிச்சிட்டாருன்னா சரி, தோத்துட்டா திரும்ப மலைக்காட்டுக்குள்ளே போயிடுவார். அந்த சஹ்யாத்ரிங்கிறது அந்த மலை, அந்த மலையில் சூழல எந்த மூலை முடுக்கலையும் சிவாஜியோட கால் பதியாத இடம் கிடையாது. அவ்வளோ தூரம் அந்த மலைக்குள்ளே தான் அவர் இருப்பார். இப்போ இது நடந்துட்டு இப்படி பதுங்கி பாஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டு. இவர் ஒரு தடவை தோற்று ஓடி மலைக்காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அவருக்கு பயங்கர பசி. என்ன பசி எடுக்க, ரொம்ப பசிக்க அப்படின்ட்டு அவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறார். போவோம் அப்படின்ட்டு போய் கதவை தட்ட போகிறாரு. அப்போது அந்த அம்மா மகனுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கு. சோறை கொண்டு வச்சுட்டு சூடாக குழம்ப ஊற்றுது. குழம்பு ஊற்றினோடனே இந்த மகன் டபால்னு அந்த மத்தியில் கொண்டு கையை வைக்கான். வச்ச உடனே கை சுட்டுட்டு ஐயோ சுடுது சுடுதுன்னு கையை எடுக்கான். உடனே அந்த அம்மா சத்தம் போடுதாங்க, என்ன சொன்னாலும் உனக்கு தெரியாது, நம்ம மகாராஜாவை சிவாஜி மாதிரியே நீ வேலை பார்க்க அப்படின்னு திட்டுவாங்க மகனை. உடனே சிவாஜி என்னடா இது நம்மளை சொல்லுதாங்க அப்படின்ட்டு உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கார். சாதம் சுடும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த ஓரத்தில் இருந்து சாப்பிடணும். அந்த ஓரத்தில் உள்ள சாதத்தை நீ மெதுவாக எடுத்தேன்னா அந்த இடத்துல சூடு குறைய இருக்கும். நீ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே மத்தியில் உள்ள சாதங்கள் ஆற ஆரம்பிக்கும். குழம்பு சாதம் எல்லாம் ஆற ஆரம்பிக்கும். என்றைக்குமே ஓரத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். மத்தியில் கொண்டு போய் கையை வச்சேன்னா அது சுடாமல் என்ன செய்யும். இப்படி தான் ராஜாவும் சிவாஜியும் பண்ணுதார். எல்லையிலேருந்து நாட்டை பிடிச்சிட்டு வரணும்னு இல்லாமல் முதல்ல போய் தலைநகரத்தை போய் பிடிச்சா அவங்க அங்கே தோக்கத்தானே வேணும். இப்படி தான் தோற்று காட்டுக்குள்ளே அலைதார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இவருக்கு நெத்தியில் அடித்த மாதிரி இவருக்கு இருந்தது. நெசந்தானே அவங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப போர் தந்திரத்தை அவர் மாற்றிக்கிட்டதா சொல்லுவாங்க. இவருக்கு முதல்ல அவங்க அப்பாட்டேருந்து ஒரு 2000 வீரர்கள் கொண்ட படை தான் கிடச்சிது. அதனால தான் அவர் இந்த கொரில்லா முறையை எடுத்தார். அதுக்கப்புறம் இவர் படையை வச்சு விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய பயிற்சி முறைகள், போர் பயிற்சிகள்லாம் கொடுத்து அதன் மூலமாக அவர் 10,000க்கு மேற்பட்ட வீரர்கள் கொண்ட படையை உருவாக்குனார். அவர்கிட்ட ஒரு 1200 யானை கொண்ட யானைப்படை இருந்ததாகவும் ஒரு சிறந்த கப்பல் படையை அவர் வச்சுருந்ததாகவும் சொல்லுவாங்க. முதல்ல இந்தியாவில் கப்பல் படையை வச்சுருந்த முதல் ராஜா சிவாஜி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் ஒவ்வொரு கோட்டையாக பிடிச்சிட்டு வர்றார். ஒவ்வொரு கோட்டையாக அவர் பிடிச்சது மட்டும் இல்லாமல் புது புது கோட்டைகளையும் நிர்மாணித்தார். கோட்டைகளை பிடிக்கிறதும் கோட்டைகளை கட்டுறதும் தான் அவரோட பொழுதுபோக்காக இருந்தது. இப்போ எப்போதும் சொல்லுவாங்க எல்லாருமே இவர் ஒரு சிறந்த வீரன், சிறந்த மகாராஜா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட அவரோட சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவர், நிர்வாகி, அதுதான் முக்கியம். அவ்வளவு திறமையாக நிர்வகித்தார். நாட்டுக்கு சாலை அமைக்கிறதுலேயும் சரி, விவசாயத்துக்கு கொண்டு போகிறதுலேயும் சரி, நமக்கு இன்றைக்கி இந்த ஊராட்சி முறை, நகராட்சி முறைன்னு கொண்டு வந்திருக்க மாதிரி பஞ்சாயத்து முறையை அப்போவே அவர் கொண்டு வந்தார் 17ஆம் நூற்றாண்டிலே. அவருடைய ராஜ்யத்தோட கடைசி பகுதி வரைக்கும் அவரோட கண்ணோட்டம் இருக்கும். அவரோட விளைச்சலில் 5ல் 2 பங்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், 3 பங்கு அவங்க செய்கிறவங்களுக்கு அப்படிங்கிற முறையில் அவர் வரி விதிச்சுக்கிட்டு இருந்தார். ஊழலுங்கிற பேச்சே கிடையாது. அவரோட கவனம் பூரா அதில் இருக்கும். தப்பு செஞ்சால் உடனே தண்டனை கொடுப்பார். அதனால் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாமே சரியான முறையில் வேலை பார்ப்பாங்க. நாட்டை ரொம்ப அருமையான முறையில் அவர் நிர்வகித்தார். பெண்களுக்கு பெரிய மதிப்பு கொடுத்தாரு. பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதை உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை அவங்களுடைய தளபதி அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு உடனே விசாரித்த அவர் தளபதியை உடனே பதவி நீக்கம் செஞ்சு தண்டனை கொடுக்காரு. ஆனால் அவரை கொல்லலை. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கொன்னா உடனே உயிர் போயிடும், அவனுக்கு இந்த இதோட கடுமை தெரியாது, அதனால் அவர் கண் 2ஐயும் குருடாக்கி ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிட்டார். அவன் ஆயுசு பூரா இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒன்றுக்கு தண்டனை கொடுக்கறதுனால மற்ற வேலை பார்க்குறவங்களும் தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. இது போக அந்த பெண்களை மதிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, அவங்கள்ட்ட அந்த காலத்தில் ஒரு நாட்டை, ஒரு பாளையத்தை பிடிக்காங்க, ஒரு இதை பிடிக்காங்கன்னா அதில் உள்ளவங்கள சிறைப்படுத்தி கொண்டு வரும்போது ஒரு தாத்தாவையும் அவங்களோட பேத்தியையும் சிறைப்படுத்தி கொண்டு வராங்க.
அந்த பெண் வந்த உடனே இவர் பார்த்த உடனே சொல்கிறாரு, நீ பர்தா போட்டுக்கோமா அப்படின்றாரு. உடனே முகத்தை அந்த பொண்ணு இதை வச்சு மூடிக்கிடுது. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகான பெண்ணு, எங்கள் அம்மாவும் அழகு தான், ஆனால் எங்கள் அம்மா உன்னே மாதிரி அழகாக இருந்தால் நான் இன்னும் அழகாக பிறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பாராட்டிட்டு தாத்தாட்ட நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க, பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அனுப்பிட்டார். அந்த காலத்தில் எப்படின்னா, முஸ்லீம்கள் இதில் சண்டை இந்து ராஜாக்கள் தோற்று போனாங்கன்னா அவங்க அந்த புறத்தில் உள்ள பெண்களை பூரா இவங்க அந்த புறத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட நாட்களில் இவர் பெண்களை மட்டும் ஒன்றுமே ஒரு கொடுமைக்கும் ஆளாக்க மாட்டார். அந்த மாதிரி அவர் பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த பீஜப்பூர் சுல்தான் திடீர்னு இறந்து போகிறாரு. அவரோட மனைவி அந்த மகன் சின்ன பையனாக இருந்ததுனால மனைவி கையில் ஆட்சி பொறுப்பு வருது. அப்போ அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு இது, நம்ம நமக்கு போட்டியாக ஒருத்தன் ஹிந்து சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன் இருக்கானே வைக்கானேங்கிற போட்டியில் அவரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுதார். அப்போ அவரோட தளபதி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு போகிறார். போய் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பண்ணும்போது அவர் சிவாஜியை கட்டி அணைக்க கூப்பிடுதார். இவர் ஆஜானுபாகமான பெரிய ஆள் அந்த தளபதி. ஆனால் சிவாஜி சின்ன உருவம் கொண்டவர். அவரை அமுக்கி பிடிக்கும்போது அவரை அழுத்திக்கிட்டு தன் கையில் இருக்க கத்தியை வச்சு சிவாஜியோட வயிற்றில் குத்துறாரு. ஆனால் இவர் முழு கவசம் போட்டு போயிருந்தார். அவர் அதை காப்பாற்றிட்டார். ஆனால் சிவாஜி மகாராஜா என்ன பண்ணார்னா, அவர் கையில் புலி நகத்தை போட்டிருப்பார், நகத்தில் பொருத்தியிருப்பார். அதை வச்சு அவர் வயிற்றை கிழித்து கொண்டுட்டார். இது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. சிறந்த மதியூகி, எப்படி எந்த இடத்துல தப்பணும், எந்த இடத்துல பாயணும், எந்த இடத்துல பதுங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கணக்கு பண்ணி அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் இங்கேருந்து அவருடைய ஆட்சி மராட்டியத்தில் இருந்து நமக்கு கர்நாடகா தமிழ்நாட்டில் செஞ்சி வேலூர் கோட்டை வரைக்கும் அவரோட ஆட்சி இருந்தது. அப்போ சிவாஜியோட தம்பி வெங்கோஜி ராவுங்கிறவர் தஞ்சாவூரை ஆண்டுக்கிட்டு இருந்தார். அப்போது அண்ணனும் தம்பியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதன்படி வேலூர் கோட்டையும் செஞ்சி கோட்டையும் தம்பி கையில் ஒப்படைச்சிட்டு இவர் இங்கே வந்துட்டார். இப்படி ஒரு சிறந்த முறையில் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவர் மகாராஜாவாக சத்ரபதி அப்படிங்கிற பேரில் இவர் பதவி ஏற்றுக்கிட்டது எப்போன்னா 1674 தான் பதவியேற்றார். 6 வருடங்கள் தான் அவர் சத்ரபதியாக இருந்தார். ஆனால் இன்னைய வரைக்கும் நம்ம வருஷம் என்ன ஆச்சு, ஒரு நூற்றாண்டு கடந்துட்டு, ஆனாலும் இன்றைக்கி நம்ம அவரை மாவீரனாக பார்க்கோம். சிறந்த அரசருங்க, எத்தனையோ அரசர்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவரோட பேரை நம்ம சொல்கிறோம். ஏன்னா முஸ்லீம்கள் காலங்காலமாக நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இவர் வெள்ளையர்கள் கூட அவ்வளவு போராட்டம் இல்லை, வெள்ளையர்களை வெளியேற்றுறது இல்லை. ஏன்னா இவருடைய நாட்டை, இவருடைய இடங்களை முஸ்லீம்கள் பிடிச்சிருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து விடுபடுறதே இவருக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. ஒரு 15வது வயசில் இருந்து அவர் சாகிற வரைக்கும் அவர் இவங்க கூட தான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்கள்ட்டேருந்து மக்களை காப்பாற்றுறதையும் தன்னுடைய நாட்டை விடுவிக்கிறதையுமே இவருடைய போராட்டமாக இருந்தது. இப்போ அவுரங்கசீப் அவருடைய கடைசி காலத்தில் அவர் இறந்த ஒரு மகன் ஆட்சி காலம் வர்ற வரைக்குமே சிவாஜி தான் இருந்தார். அப்போ இந்த சுல்தான்களையும் இஸ்லாமிய ஆட்சியையும் நம்முடைய தக்கான பகுதியிலிருந்தே அவர் வெளியேற்றி தன்னுடைய இதை ஒரு இந்து சாம்ராஜ்யத்துக்கு உருவாக்குனது, அதை அடிக்கோலிட்டது சிவாஜி மகாராஜா. அதனால தான் அவரை இன்னைய வரைக்கும் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய அரசருங்கிறத தாண்டி அவருடைய நன்னடத்தை, நற்குணங்கள், அவருடைய நெறிமுறைகள் இதெல்லாம் சேர்ந்து அவரை இன்னைய வரைக்கும் நம்ம அவரை பற்றி நினைக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷனை மாதிரி நம்ம அவரை நினைக்கிறோம், அவருக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெள்ளையர்களை வெளியேற்றுறது ஒரு பங்கன, வெளிநாட்டுக்காரங்கன்னா இவங்களும் முஸ்லீம்களும் வெளியேறு தான் வந்தாங்க. தான் இந்த சுல்தான்கள் இங்கே நம்ம நாட்டை பிடிச்சி அவங்களும் ஒரு நூற்றாண்டு ஆண்டிருக்காங்க. அவங்கள விரட்டினது நம்முடைய சிவாஜி மகாராஜா. அவருடைய வீரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். நாமளும் என்றைக்குமே மனசளவில் நம்மளை ஒரு வீரனாக நினச்சி நம்மளை சுற்றி உள்ள வேண்டாதகளை நீக்கிறதுக்கு நம்மளும் போராடணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.